அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் இருந்துள்ளார். வணக்கம் மல் சார். வணக்கம். சமீபத்துல முன்னாள் பாஜக பிரமுகர், அவர் பேரு வெங்கடேசன் பேரு, அவர் மேல சென்னை மாநகர போலீஸ் குண்டாஸ் ஆக்ட் போட்டு அவரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த வெங்கடேசனுடைய பின்னணியை பத்தி விசாரிக்கும் போது நமக்கே தலை சுத்துது. கட்ட பஞ்சாயத்துல ஆரம்பிச்சு செம்மர கடத்தல் வரைக்கும் பண்ணியிருக்காரு. அவர் பேர்ல ஒரு 45 எஃப்ஐஆர் ஆந்திர மாநிலத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. அதோடு இல்லாம தமிழ்நாடு பாஜகவுல மிக முக்கியமான பொறுப்புல இருந்திருக்காரு. சமீபத்துல மதுரைக்கு அமித்ஷா அவர்களோடு போட்டோ எடுத்து ட்விட்டர்ல எல்லாம் போட்டிருக்காரு. அதை தொடர்ந்து ஒரு கைது நடந்திருப்பதுதான் தமிழ்நாடு பாஜகவுல ஒரு மிக முக்கிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு. அவரை கட்சியை விட்டும் நீக்கிட்டாங்க. அவருடைய பின்னணியை பத்தி நாம ஆராயும் போது ஒரு ரியல் புஷ்பாவா வாழ்ந்திருக்காரு சார். அதாவது ஒரு செம்மர கடத்தல ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டமைச்சிருக்காருன்னு சொல்றாங்க செங்குன்றம் பகுதியை சேர்ந்த பத்திரிகையாளர்கள். குறிப்பாக யார் இந்த வெங்கடேசன், ஏன் அவரை மிளகாய் பொடி வெங்கடேசன் சொல்றாங்க, அந்த ரியல் புஷ்பா என்னெல்லாம் பண்ணிருக்காருங்கிற பின்னணி பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். கண்டிப்பா. அதாவது கடந்த 13ஆம் தேதி அன்று கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருக்கிறாரு. 17ஆம் தேதி அன்று, அதாவது ஜூன் 17 அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் இந்த வெங்கடேசன்? KR வெங்கடேசன். அவர் KR வெங்கடேசன் என்ற மிளகாய் பொடி வெங்கடேசன். இவங்களோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா பர்மா அப்படின்றாங்க. ஆனால் இவங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது செங்குன்றம் அடுத்த PT, அதாவது பாடியநல்லூர் பகுதியில் இருக்க PT மூர்த்தி நகரில் இருக்க வீர வாஞ்சிநாதன் தெருவில் தான் அவர் இருக்கிறார். இவருக்கு எதுக்கு மிளகாய் பொடி வெங்கடேசன் அப்படின்னு வந்ததுன்னு கேட்டால், அவங்க தாயாரும் இவர் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கொஞ்சம் வறுமையில தான் இருந்திருக்காங்க. அப்போது அவங்க தாயார் மிளகாய் பொடி அரைச்சி வியாபாரம் செய்திருக்காங்க. மிளகாய் பொடி வெங்கடேசன் அப்படின்ற பேரு அவருக்கு. வெங்கடேசன் பகுதியில் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. ஓகே. அவரு தன்னை 2வதா சார்ந்த கட்சியில வெங்கடேசன்ற பேர்லயே பல பேர் இருக்கனால அவர் மிளகாய் பொடி வெங்கடேசன்றது ஃபார்ம் ஆயிட்டாரு காவல்துறை வட்டாரத்திலையும். அப்போ அவரை பாஜகல இணைக்கும் போது அப்போது இருந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிளகாய் பொடி வெங்கடேசனே வேண்டாம், நீங்க KR வெங்கடேசனாவே இருங்க அப்படின்னு சொல்லி அவரை 2வது முறை பாஜக OBC பிற்படுத்தப்பட்டோர் அணி மாநில செயலாளராக அவரை மிளகாய் பொடி KR வெங்கடேசனை நியமிச்சார். இப்ப இந்த யாரு KR வெங்கடேசனா, அவருக்கு ஒரு 51 வயசு ஆகுது. இப்போது 51 வயசுன்றாங்க. அவரு KRV ரியல் எஸ்டேட் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அவருடைய பேர்லயே. ஆமா, KRV கம்பெனிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. KRV ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. இது நான் சொல்றது 3 கம்பெனி. இன்னும் அவருக்கு பல கம்பெனிகள் இருக்கு. இது இல்லாம ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வச்சு நடத்துறாரு. என்ன சார் சொல்றீங்க? 5வது வகுப்பு வரைக்கும். அதாவது அவர் பிகினிங்க நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இப்ப அவர் என்னவா இருக்காருன்றதை நம்ம சொல்றதுக்கு தான் ஒரு இன்று சிறையில ஒரு விசாரணை கைதியா இருக்கிறார். இன்று அவர் மீது 49 வழக்குகள் ஆந்திரா அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. சென்னையில் 5லிருந்து 10 வழக்குகள் ஆவடி காவல் ஆணையரகத்துல இருக்கு அவர் மீது. ஆவடி காவல் ஆணையரகத்திலே 2வது முறை அவரை கைது செய்யப்பட்டு 2வது முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவர் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க, வழக்கு பதிவு செய்யப்பட்டு. யார் இவரு? நீங்க உங்க கேள்வியிலே சொன்ன மாதிரி சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்துக்குள்ள வழக்கு இல்லைன்னா கூட ஆவடி காவல் ஆணையரகத்துல அவரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த செங்குன்றம் பகுதியில தான் நீங்க இன்னைக்கு எடுத்த உடனே ஒரு நபருக்கு வெறும் பொருளாதாரத்தை மட்டும் வச்சு ஒரு கட்சியில பதவி தரல. அதற்கு பின்னணி இவரோட பின்னணி எல்லாம் பார்த்தா நீங்க உங்க கேள்வியில சொன்ன மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு புஷ்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கர்நாடகா போலீஸ், ஆந்திரா போலீஸ்லாம் இவரோட ஸ்கிரிப்டை தான் புஷ்பாவே எடுத்தாங்கன்ற அளவுக்கு இவரோட ஸ்கிரிப்ட் இருக்கு.
இவர்தான் ரியல் புஷ்பாவா? இவர்தான் ரியல் புஷ்பா. காரணம் என்னன்னா, இவர் வந்து முதல்ல சின்ன லெவல்ல அப்படியே இருக்கிறாரு. ஒரு கட்ட பஞ்சாயத்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆந்திரால வந்து, அதாவது உங்களுக்கு தெரியும்ல, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய பேர் போவாங்க, பிடிபடுவாங்க, சுடுபட்டு வெட்டுப்பட்டு சாவாங்க, சுட்டு உயிரிழப்பாங்க. இந்த செம்மர கடத்தை கூலிக்கு போறவங்க, கூலிக்கு போய் வெட்டி கொன்றவங்க நிறைய பேர். அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் இவர் அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகுறாரு. இந்த காலகட்டத்தில் இவருக்கு அரசியல் பின்னணி எதுவுமே கிடையாது. அப்போ அதிமுகவை சார்ந்த ஒரு முக்கிய புள்ளி, அப்போது அவங்க குடும்ப திருமணம் வந்து ரொம்ப பெருசா நடக்குது. சரி. அந்த திருமணத்துல இருக்க பெண் வீட்டார், அந்த பெண்ணோட அப்பாவும் சித்தப்பாவும் வந்து ஒரு செம்மர கடத்தல்ல வந்து பிசினஸ்ல இருக்கவங்க. அப்போ அந்த திருமணத்திற்கு இவர் வந்து ரொம்ப ரொம்ப இவரை இன்வைட் பண்றாங்க. இவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டா, கட்ட பிசினஸ்ல வந்து யாருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது கட்ட பிசினஸ்ல வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கறனால அந்த திருமணத்துக்கு இவர் ரொம்ப கெத்தா வராரு. ஓகே. அந்த கட்ட பிசினஸ் எப்படி சார் பண்ணுவாங்க? என்ன மார்க்கெட், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது செம்மரம்ன்றது நம்ம செம்மரத்துக்குள்ள டீப்பா போய் ஆராயாம இந்த புஷ்பா படத்திலே சொல்லிடுறாங்கல்ல, செம்மரம்ன்றது வந்து அதாவது ரோஸ் வுட் தானே, ரோஸ் வுட். அந்த ரோஸ் வுட் வந்து நீங்க சந்தன மரத்துக்கு ஈக்குவலா அதை விட ஜாஸ்தியா விலை போகக்கூடியது. நம்ம ஊர்ல அந்த செம்மரத்துல வாங்குறவங்க, மெட்டீரியல் வாங்குறவங்க கம்மி. இப்ப தேக்குன்றதே குறைஞ்சு போய் அதுக்கு கீழே பட்டாக்கு 2-3 மரங்கள் வாங்க ஆரம்பிச்சுட்டு, அப்போ ஒரு வீடு கட்டும் போது சந்தன மரத்துல இழைச்சி கட்டுற அளவுக்குலாம் நம்ம தமிழ்நாட்டுல வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக அங்க வெளியூர்ல தானே அது வெளிநாடுகள்ல போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த செம்மர வியாபாரத்துல இவர் சிறிய லெவல்ல அப்படியே கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த பெரிய லெவல்ல இருக்க செம்மர வியாபாரி வந்து அதிமுக சம்பந்தம் பண்றாரு. ஓகே. அதிமுக ஒரு நெருக்கமான குடும்பத்துல சம்பந்தம் பண்ணும்போது அங்க அந்த திருமணத்துக்கு இவர் வராரு. ரொம்ப பில்டப்பா வராரு, மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ கொடுத்த உடனே இவருக்கு கட்சியில ஏதாவது ஒரு போஸ்டிங் கொடுக்கணும் அந்த பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகல முதல் இவர் பதவி அதிமுகல திருவள்ளூர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி அதோட நிர்வாகியா ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. ஓகே. அந்த பொறுப்பு கொடுத்த உடனே மானாவாரியா செலவு பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப ஆட்சியில வேற இருக்காங்க நினைக்கிறேன். ஆட்சியில வேற இருக்காங்க. அப்ப மானாவாரியா செலவு பண்ணி இவருக்குன்னு ஒரு மாச கிரியேட் பண்றாங்க. அப்போ அப்பகுதியில வந்து அப்ப மாவட்ட செயலாளர் மாதவரம் மூர்த்தின்னு ஒருத்தர் செயல்பட்டு இருக்கார். அவரு கூட கட்சி, அவர் பெரிய ஆள், அவர் கட்சி கூட அவர் கூட இணைந்து இவர் செயல்படும் போது அப்படியே வந்துகிட்டே இருக்காரு. வந்துகிட்டே இருக்கும்போது இவருக்கு இவ்வளவு செலவு பண்றதுக்கு எங்க இருந்து பணம் வருது அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபுல்லா இந்த இல்லீகல் கட்ட பஞ்சாயத்து. இவர் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா செம்மர கடத்தல், அதிகாரி மீது தாக்குதல், அதிகாரிகள் மீது ஆமா அங்க ஆந்திரால, அப்புறம் கொலை மிரட்டல், கட்ட பஞ்சாயத்து, இது போன்ற வழக்குகள் இவர் மேல இருக்கு, ஏராளமா வழக்கு. அப்போ இவர் அப்படியே அந்த நெருக்கமா இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த சூழ்நிலையில உடனே என்ன பண்றாரு, அந்த ஏரியாவில் தனக்குன்னு ஒரு மாச கிரியேட் பண்றாரு. பொதுவாகவே இந்த மிளகாய்ப்பொடி வெங்கடேசனுக்கு வந்து இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் பாகுபாடுலாம் இல்லை. இன்றைய நிலையில அவர் ஒரு குறிப்பிட்ட தேசிய கட்சியில ஒரு பொறுப்பு வாங்கியிருந்தாலும், பணம் கொடுத்து வாங்கினாலோ, இல்ல அவரோட செயல்ல பார்த்து கொடுத்தாங்களோ, இல்ல எதுக்காக அவரை கொடுத்தாங்களோ அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போல. ஆனா இவருடைய நீங்க சமூக வலைதளத்துல அந்த பகுதியில விசாரிச்சா திமுக வீட்டு திருமணத்துக்கும் இறப்புக்கும் கலந்துக்கிறார். அதிமுக கட்சியினரோட திருமண நிகழ்ச்சி, எந்த நிகழ்ச்சியா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் கலந்துக்கிறார். சுயேட்சையா இருக்கவங்க வீட்டுக்கும் கலந்துக்கிறார். சின்ன கட்சி, சின்ன அமைப்பை சேர்ந்தவங்க, வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும். இதுக்கு சாட்சி அவரோட ட்விட்டரே. அந்த ட்விட்டர் தான் அவருக்கு இப்ப உள்ள தள்ளி இருக்கு. இந்த எக்ஸ்தலம் தான் வந்து அதை இவரை உள்ள தள்ளி இருக்கு. அதுல பார்க்கும் போதே இவர் எல்லா வீட்டு நிகழ்ச்சிக்கும் போயிட்டு இங்க இருந்து மதுரைக்கு போறது, இந்த கட்சி இல்லாம வேற கட்சியா இருந்தா கூட அழைப்பு விட்டாங்கன்னா போறது, ஒரு மாசா என்ட்ரி தர்றது, அப்படின்ற இதை நிறைய பண்ணிட்டு இருக்காரு. படத்துக்கு போகும்போதே ஒரு 10-20 பேரை கூட்டிட்டு போறது. இப்போ லேட்டஸ்டா கூட கடந்த அவர் சிறைக்கு போறதுக்கு முன்னாடி கூட கமல் அவர்களோட தக் லைஃப் படத்தை பத்தி ஒரு பெரிய ஒரு விமர்சனத்தை எழுதியிருந்தார். எழுதிட்டு மறுநாளே அந்த படத்துக்கு அவங்களுக்கு எதிராக ஒரு கருத்து சொன்னாருன்ற ஒரு எழுதிட்டு மறுநாளே போய் நான் கமலோட ரசிகரா வந்து இந்த படத்துக்கு வந்தேன், முதல் சொன்ன அதையும் அவர் போடுறாரு. அப்போ நீங்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நேர்மையான வழியில சம்பாரிச்சவங்க யாருமே இவ்வளவு ஆடம்பரம் பண்ண மாட்டாங்க. ஒண்ணு.
ரெண்டாவது, நேர்மையான வழியில போறவங்க ஒரு நியாயமான ஒரு பிசினஸ பண்ணுவாங்க. 2. இந்த 3வது விஷயம், நேர்மை, உயிர் மேல அச்சம் இருக்கவங்க, உயிர் மேல பயம் இருக்கவங்க, அவங்க தான் ஆயுதங்களை வாங்கி பாதுகாப்பு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஆமா, யாருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கோ அவங்க தான் வந்து அப்ப உயிருக்கு அச்சுறுத்தல் வந்து ஒரு நியாயமா வியாபாரம் பண்றவங்களுக்கு எதுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும்? 2ஆம் நம்பர் பிசினஸ் பண்றாங்க. 2ஆம் நம்பர் பிசினஸ். இதுல கிளியர் அவர் 2ஆம் நம்பர் பிசினஸ். அவர் தன்னுடைய வலைதள பக்கத்துல என்ன போட்டிருக்காருன்னா, திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் என் மேல பழி வாங்குறாங்க. திமுக இங்க போட்டிருந்தா 5ல இருந்து 10 வழக்கு தான். ஏற்கனவே 5 வழக்கு இருக்கு. இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2023 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப ஆந்திரால 49 வழக்கு இருக்காங்கன்னா திமுகவா இருக்கு? இதுக்கு நடுவுல அந்த அதிமுகல திருவள்ளூர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி நிர்வாகியா இருக்கும்போது ரொம்ப ஆடம்பரம் பண்ணிட்டு என்ன பண்றாரு, பாஸ்போர்ட் ஆபீஸ் போறாரு. பாஸ்போர்ட் ஏதோ ரினியூவலுக்கு போறாரு, என்கொயரிக்கு. ரினியூவல் போகும்போதே என்ன ஆயிடுது, டெல்லி போலீஸ், ஆந்திரா போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் 3 பேரும் வந்து பாஸ்போர்ட் ஆபீஸ்ல அவரை பிடிக்கிறாங்க. ஓகே, பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இவர் பிடிக்கிறாங்க இங்க சென்னையில. பிடிக்கும் போது என்ன அப்படின்னு பார்க்கும் போதுதான் இவர் அதிகமா வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. யார் கூட வெளிநாட்டுக்கு போயிருக்காருன்னா, ஆந்திராவில் இருக்க மிகப்பெரிய டான். எங்கேயுமே போத்தல, நீங்க புஷ்பா படமே இதுக்கு பதில் சொல்லும். மிகப்பெரிய டான், அதாவது சாகுல் அமீதுன்னு சொல்லிட்டு செம்மர கடத்தல்ல இருக்கவர் சாகுல் அமீத், அவர் ஒருத்தர். இன்னொரு நபர் கங்குவா ரெட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இந்த இவங்க 2 பேரோடையும் இவர் வெளிநாட்டுக்கு பயணம் செய்திருக்காரு. அவங்க வந்து செம்மர கடத்தலோட டான். அவங்க கூட இவர் வெளிநாட்டுக்கெல்லாம் பயணம் செய்திருக்காரு. இவர் அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க. ஓகே, அப்ப போடும்போது அப்போ அதிமுக வந்து இவரை கைவிட்டுருச்சு. இவன் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான், இவனுக்கு எதுக்கு நம்ம போகணும்ட்டு இவங்க ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கின உடனே இவர் என்ன பண்றாரு, வெளியே வந்து திரும்ப அதான் வழக்கமான வழக்கறிஞர் நிறைய பேர் நெருக்கமா இருக்காங்கல்ல, வெளியே வந்தோன்னா பல வழக்கறிஞர் மூலியமா பாஜக வந்து இணைகிறார். பாஜக வந்து இணைந்த போது இப்ப அவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்களோ இதே பொறுப்பை ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. அதே ஓபிசி மாநில செயலாளர் பிற்படுத்தப்பட்டவர் அதுக்கு கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த கொடுத்த விஷயம் வந்து அப்போ அண்ணாமலை இருக்காரு. உடனடியாக வந்து அமித்ஷாவோட நாலேஜுக்கு போகுது. அவர் உடனே கூப்பிட்டு இது இந்த மாதிரி ஒரு குற்றப்பின்னணி உள்ளவர் ஒரு ஸ்டேட்ல இருந்தா பரவாயில்ல, 2-3 ஸ்டேட்ல குற்றப்பின்னணி உள்ளவரா இருக்காரு இவர் அப்படின்னு கேட்டதாகவும் உடனடியா அவரை வந்து அந்த பதவியில இருந்து நீக்கிட்டார். நீக்கின உடனே இங்க தமிழ்நாடு மாநில தலைவர் நீக்கின உடனே அப்பவே எல்லார்கிட்டையும் சொல்றாரு, யாரு தன்னோட பதிவுகளிலே போடுறாரு, மீண்டும் வருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுறாரு. ஓகே, திரும்ப இந்த பதவிக்கே வரேன். அதே மாதிரி அதாவது பணம் பத்தும் செய்யும்ன்றதுக்கு ஒரு சாட்சி தான் மீண்டும் ஓபிசி அணி தலைவராக வந்திருக்காரு. ஓகே, இதுக்கு நடுவுல அந்த ஏரியால ஒரு தன்னோட கிரேஸை வளர்த்துக்கிட்டு அதாவது அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எந்த கட்சி பாகுபாடு இல்லாம போய் செலவு பண்றது, பசங்களுக்கு செலவு பண்றது, போஸ்டர் அடிக்கிறது அப்படின்னு பார்த்தா கருத்து கந்தசாமி மாதிரி நிறைய அப்படியே போயிட்டு அதை பத்தி பேசுறது, கலைஞரை பத்தி பேசுறது, அவங்கள பத்தி பேசுறதுன்னு அப்படி நிறைய வலைதளத்துல பேச ஆரம்பிச்சு தனக்குன்னாத ஒரு எக்ஸ்தலத்துல வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங்க உருவாக்கிட்டாரு. உருவாக்கினவன என்ன ஆயிடுச்சு, இங்கதான் அவருக்கு ட்விஸ்ட் நடக்குது. இவ்வளோ வழக்குகள் இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஆவடி காவல் ஆணையராக சார்ந்து இவரை கைது செய்யறாங்க. கைது செய்து குண்டர் சட்டப்பூர் எப்படின்னு கேட்டா, துப்பாக்கியை காட்டி ஒருவரை மிரட்டியதாக ஒரு வழக்கு பதிவு செய்து அவர் சிறையில் அடைக்கிறாங்க. யாருமே அவங்க மேல ஒரு வழக்கு பதிவு செய்தா அது பொய் வழக்குன்னு தான் சொல்லுவாங்க. அத வார்த்தையை அவரும் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர் வந்து இவரை வந்து ஒரு ரவுடின்னு சொல்லிட்டாரு. சொன்னதுக்காக அவர் இப்ப சிறைக்கு போறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, என்ன ரவுடின்னு போட்டல, அன்னைக்கு என்கிட்ட வந்து இழிக்கும் போது உனக்கு ரவுடின்னு தெரியலையா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன், என்னை தொட்டவன் யாருமே வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை, இறைவன் என் பக்கம் இருக்காரு அப்படின்னு டைலாக்லாம் நிறைய அவுத்து விட்டாரு. இத்தனை வழக்கு வச்சிருக்கேன், ஆள் கடத்தல் பண்ணியிருக்க, செம்மர கடத்தல் பண்ணியிருக்க, அதுக்கெல்லாம் அதிகாரிகளே மிரட்டிருக்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்க, ஓகேவா? இவ்வளோ இருந்தவன பின்ன தியாகி நான் சொல்லுவாங்க, அக்யூஸ்டு தானே. இப்போ நம்ம ரவுடின்னு சொல்ல, நம்ம அக்யூஸ்டுன்ட்டோம். ஜெயிலுக்குள்ள போனவொன்னே அக்யூஸ்டு தான். இப்போ அந்த யூடியூபர் மாதிரி நம்ம அவரை ரவுடின்னு சொல்ல, அவர் அக்யூஸ்டு.
இப்போ என்ன பண்றாரு, அந்த வழக்குல உள்ள போயிட்டு வர்றாரு. அப்ப என்ன பண்றாங்க, டக்குன்னு போயிடுது, பதவி போயிடுது, பதவி இல்லை. திரும்ப வராரு, அந்த பதவியை வாங்குறாரு. எப்படி வாங்குறாருன்னு யாருக்கும் தெரியாது, எதை கொடுத்து வாங்கினாரும் தெரியாது, சிபாரிசோ ஏதோ பண்ணி வாங்குறாரு. 7ஆம் தேதி அன்று, அதாவது ஜூன் 7ஆம் தேதி அன்று உள்துறை அமைச்சர் வந்து மதுரைக்கு வர்றாரு, அமித்ஷா வர்றாரு. அப்போது வந்து அங்க வந்து யார நிர்ணய குழு, வரவேற்பு குழுல யார நிப்பாட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உயர்மட்ட ஆலோசனையில் அவர் வரவேற்பு யாரு தரலாம், அவர் கூட யார் உள்ள கூட்டு போகலாம், யார் என்ன பண்ணலாம், இது ஒரு ஒரு புரோட்டோகால் மீட்டிங்கே அவங்களுக்குள்ள நடக்குது. நடக்கும்போது இதுக்கு முன்னாடி அவர் வரும்போது அவரை வரவேற்பு குழுவில் இருந்தவர் ஒரு முன்னாள் சென்னை துணை மேயர் ஒருத்தர் இருந்தார். அப்போ இந்த முறையும் அவர் இருப்பாரு, மாற்றுக் கட்சியிலேருந்து வந்தவர் இவர் இருப்பாருன்ற ஒரு எண்ணத்துல அவர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா திடீர்னு பார்த்தா யாருக்குமே தெரியாது, அந்த வரவேற்பு குழுல கேஆர் வெங்கடேசன் நிக்கிறாரு, சால்வே வச்சு நிக்கிறாரு. உடனே சால்வே கொடுத்துட்றாங்க 7ஆம் தேதி. கொடுத்த உடனே அந்த போட்டோ எப்படியா 2 நாள்ல வாங்கணும்னு சொல்லிட்டு அதாவது யானை தன்னுடைய தலையில மண்ணை வாரி போடுன்ற மாதிரி, நீ ஒரு கட்சியில பொறுப்புல இருக்கேன்னு எல்லா காவல்துறைக்கும் தெரியும், இன்டெலிஜென்ஸுக்கும் தெரியும். இது தெரியுதான் போதும். உனக்கிட்ட வசதி இருக்கு, உங்ககிட்ட பணம் இருக்கு, அதுவும் இல்லாம ஒரு ஃபெராரி கார் வச்சிருக்க, ஒரு BMW கார் வச்சிருக்க, அது இல்லாம இன்னொரு 5 லக்ஸரி கார் இருக்கு. அப்போ உங்ககிட்ட 7 கார் இருக்கு. இதுக்கு மேல உனக்கு வந்து வசதி வாய்ப்புகள் இருக்கு, நிறைய தொழில் நிறுவனம் இருக்கு, எப்படியோ பணம் வருது, எப்படியோ பிளாக்கா ஒயிட் ஆக்குற, ஏதோ வெளிநாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ற, அதெல்லாம் அந்த கேஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே அவருடைய பார்வையில எல்லாமே மேல பொய் வழக்கு. அப்ப எப்படி ஒரே படத்துல ரஜினி படத்துல மாதிரி பணக்காரன் ஆயிட்டு ஒரே பாட்டுல. இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, இவர் கைது ஆகிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் சந்திச்சு போட்டோ எடுத்திருக்காரு. அதையும் தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்காரு. என்னோட ஆன்மீக குருவை சந்திச்சேன் அப்படின்னு போட்டிருக்காரு. எந்த ஆன்மீகவாதி செம்மர கடத்தல் வழக்குல எல்லாம் போனாங்கன்னு எனக்கு தெரியல. அவரை சந்திச்சு அவரோட எக்ஸ் தளத்துல அந்த பதிவு போட்டிருக்காரு. இதற்கு நடுவில் என்ன பண்றாரு, இந்த புகைப்படத்தை இவர் 11ஆம் தேதி வாங்குறாரு. ஓகே, வாங்கி அந்த 2 புகைப்படத்தையும் பொதுவாகவே அவருடைய எக்ஸ் தளத்துல ஒரு புகைப்படத்தை போட்டுட்டு PM மோடிஜி, அமித்ஷாஜி, பிஜேபி தமிழ்நாடு, அபிஷியல் பிஜேபி அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு 6 பேர் 7 பேருக்கு டேக் பண்றத வழக்கமா வச்சிருக்காரு. ஓகே, அப்ப இந்த போட்டோவை எடுத்து இதுக்கும் போலீஸ்க்கு என்ன சம்பந்தம்? ஓகே, நீ ஒரு குற்ற பின்னணி உள்ள நபரா இருக்கிற, காவல்துறை பார்வையிலையும் சட்டத்தின் பார்வையிலையும் நீ ஒரு குற்ற பின்னணி உள்ள நபர், ஏற்கனவே சிறை சென்ற வந்த நபர், ஏற்கனவே ஒரு குண்டாஸ் இருக்கு அவர் மேல. இது எல்லாத்தோடைய ஒரு விஷயம் என்னன்னா, செங்குன்றம் பகுதியில அவர் வந்து HS சரித்திர பதிவேற்று குற்றவாளி. HS, ஆமா, சரித்திர பதிவேற்று குற்றவாளி தான், ஹிஸ்டரி ஷீட்டர் தான் அவரு. இந்த நிலையில இந்த படத்தை 2 படத்தையும் தன்னோட எக்ஸ் தளத்துல போட்டுட்டு இவங்க ரெகுலரா டேக் பண்றவங்களுக்கெல்லாம் டேக் பண்ணிட்டு அந்த அவங்களுக்கு பிஜேபி அபிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் போட்டு கீழே வந்து தெலுங்கானா போலீஸ், ஆந்திரா போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், TN ஆவடி கமிஷனரேட், இந்த மாதிரி இவங்கெல்லாம் போடும் போது என்ன ஒண்ணு 3 ஸ்டேட் போலீஸையும் டேக் பண்ணிருக்காரு போட்டோல. டேக் பண்ண உடனே என்ன ஆயிடுதுன்னா, எல்லாரோட அவருக்கு கீழே அவரு டேக் பண்ணா கூட கீழே இருக்க பார்வையில என்ன ஆயிடும், கீழே இருக்கவங்க பார்வையில என்ன, எங்க அண்ணனை ஒண்ணும் பண்ண முடியாது, டேய் நான் யாருன்னா வம்பு தும்புக்கு போனேனாடா, நான் போட்டோ நீ எதுக்கு டேக் பண்ண, அது வந்து காவல்துறையை ஒரு மறைமுகமா சீண்டி இருக்காங்கன்ட்டு ஒரு சர்ச்சை கிளம்புது. அவர் கைது ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியா அவர் போட்ட பதிவு, நான் வந்து எல்லாரையும் டேக் பண்றேன், அதே பார்வையில தான் காவல்துறையை டேக் பண்ணேன், இது எந்த நோக்கத்திலையும் நான் பண்ணல, இதை ஒரு சர்ச்சையா ஆக்குறாங்க. என்கிட்ட எல்லாரும் என்ன பண்ணாங்க, இவர் எப்படி அமித்ஷாவை சந்திக்கலான்னு பாஜக இருக்க அனைவருமே வந்து பல கேள்விகள் எழுப்புறாங்க. இதுக்கு நடுவில் அண்ணாமலை வந்து அவரை பலமுறை கட்டி பிடிச்சிருக்காரு, இறுக்கி அணைச்சிருக்காரு, அவர் புகைப்படங்கள் தான் போட்டுக்கிட்டே இருக்காரு இவர் கூட. அதுக்கப்புறம் வினோத் ஜி, அவரு, இவங்க எல்லாருமே ஒரு இதுல இருக்காங்க. ஆனா அப்போதும் அவர் செங்குன்றம் காவல் நிலையத்துல சரித்திர பதிவேற்று குற்றவாளி தான். இப்போதும் செங்குன்றம் பகுதி, இப்போ மட்டும்தான் இவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அமித்ஷா வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் HS கிடையாது, ஒரு ஹிஸ்டரி ஷீட்டரை வந்து அமித்ஷாவை பார்க்க வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையா மாறுச்சு. பெரிய உயர்மட்ட பாஜக நபர்கள்கிட்ட தமிழ்நாடு அவங்கள இவர் எப்படி சந்திச்சாரு, இவர் இவ்வளவு குற்றப்பின்னணி வச்சவர், கட்சியில இருக்கட்டும் அப்படின்னு இந்த நிலையில இருக்கும்போது கமிஷனரேட்ல வந்து
அப்படியே இவர் மேல எதனா இருக்கு, தூசி தட்டுங்க அப்படின்னு பார்க்கும்போது போரூருக்கு பக்கத்துல இருக்க முகலிவாக்கத்தை சேர்ந்த தீபன் சக்கரவர்த்தி, 41 வயசு தீபன் சக்கரவர்த்தின்றவரு நுங்கம்பாக்கத்துல இருக்க ஒரு எலக்ட்ரானிக் நிறுவனத்துல துணை மேலாளரா பணிபுரிஞ்சிட்டு வராரு. அவரு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்னன்னு? அதாவது என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா, நான் வந்து எலக்ட்ரானிக் பொருட்களை நிறைய இடத்துக்கு மார்க்கெட்டிங் எங்க கம்பெனில இருந்து கொடுக்குறோம். அப்போ பாடியநல்லூர் பகுதியை சேர்ந்த திரு கணபதி லால், அதாவது கணபதி லாலுக்கு வந்து நாங்க கொடுக்குறோம். அந்த அவரு 45 வயசு 50 வயசுக்குள்ள இருக்க நபர் தான். அவருக்கு நாங்க கொடுக்குறோம். கொடுத்துக்கிட்டே இருந்து ரெகுலரா பணம் வாங்கிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா அவர்கிட்ட எங்களுக்கு வர வேண்டிய பணமே ஒரு 49 லட்சம் வந்து நின்றுச்சு. 49 லட்சம் அவர்கிட்ட எங்களோட பணம் நின்றுச்சு. அவர் தரணும். இது இல்லாம நான் என்ன பண்ணேன், கோகுல வாசன் ஒரு நபரு, அவரு வந்து எஸ்ஜி மார்க்கெட்டிங்னு ஒன்று வச்சிருக்காரு. அவரும் அப்பகுதியை சார்ந்தவர் தான். அங்க அவரையும் அறிமுகப்படுத்தி வச்சேன். அவரும் அந்த கணபதி லால் கிட்ட 48 லட்சம் ரூபாய்க்கு மெட்டீரியல் கொடுத்துட்டு காசு வாங்க முடியாம இருக்காரு. எங்க 2 பேருக்கும் பணம் தரலன்றதுக்காக நாங்க அங்க கோகுலதா வாசன் சொன்னாரு, நம்ம வந்து அப்பகுதியில ஒரு பெரிய ஆள் இருக்காரு, அதான் கட்ட பஞ்சாயத்து பண்றவரு, இவரை போய் நம்ம வெங்கடேசன் கேஆர் வெங்கடேசனை நம்ம போய் பார்க்கலாம், அவர் நம்மளுக்கு தீர்வு கொடுப்பாரு, வாங்கி தந்துருவாருன்னு சொன்ன உடனே நாங்க எல்லாம் மே மாசமே போய் அவரை போய் பார்த்தோம். மே மாசமே போய் பார்த்ததுக்கு அவர் வந்து எங்களை வீட்டுக்கு வர சொல்லி அவர் வீட்டில் உட்கார வச்சு பேசினாரு. பேசிட்டு என்கிட்ட 12 லட்சம் ரூபாவும் கோகுலவாசனிடம் 8 லட்சம் ரூபாவும் கேட்டாரு. ஓ, கமிஷனா? ஆமா, கமிஷனா வாங்கி கொடுங்க. என்கிட்ட 12 லட்சம் ரூபாவும் கோகுலவாசனிடம் 8 லட்சம் ரூபாவும் கேட்டாரு. கேட்டுட்டு இதை பணத்தை நான் வாங்கி கொடுத்துட்றேன். அப்போ மொத்தம் 20 லட்சம் ரூபா ஆயிடுச்சுல்ல. 20 லட்சம் ரூபா ஆயிடுச்சு. அவர் கணக்குப்படி கரெக்டு தான். 90 லட்சம் மொத்தமா மாட்டிச்சு. 90 லட்சத்துக்கு 20% கணக்கு போடுங்க. அவர் அப்படியே கால்குலேட் பண்ணியிருக்காரு. ஓ, கொடுங்க. கொடுத்துட்டு 1 லட்ச ரூபாய் எனக்கு அட்வான்ஸ் கொடுங்கன்னு இருக்காரு. உடனே இவர் வந்து 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துருக்காரு. அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்த உடனே அடுத்த சிட்டிங்ல வந்து கணபதி லாலையும் கூப்பிட்டுருக்காரு, கோகுலவாசனையும் கூப்பிட்டுருக்காரு, தீபன் சக்கரவர்த்தியும் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு யாரு, கேஆர் வெங்கடேசன் அவரை கூப்பிட்டு அவர் தான் சொல்லியிருக்காரு, இங்க பார், கணபதி லாலால இப்ப பணம் தர முடியாது, 3 மாசம் அவன் பணம் தரதுக்கு. வரவன் ஆயுதத்தை பிடிங்க அவனே தாக்குற மாதிரி, அவன் தான் ஹெல்ப்புக்கு வரான். அவங்க கிட்டே காசு வாங்கிட்டு அவங்களுக்கு எதிராக இவர் பணம் தருவாரு, ஏமாத்த மாட்டாரு. நீ இவ்வளவு நாள் வாங்கிட்டு தரல, ஆமா இவ்வளவு நாள் எப்படி கொடுத்த இவ்வளவு மெட்டீரியல் இல்ல, இவ்வளவு நாள் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருந்துச்சு, இப்ப திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாரு, இப்ப பெண்டிங் பேமெண்ட் அவருக்கும். நான் வந்து கோகுலவாசனை அறிமுகப்படுத்தி வச்சேன், இப்ப கோகுலவாசனுக்கும் அவரு பணம் தரலன்னு சொல்றாரு. அப்படின்னு 3 மாசத்துக்கு இந்த ஏரியா பக்கம் நீங்க பணம் கேட்டே வரக்கூடாது. காசு வாங்கிட்டு மிரட்ட வேற செஞ்சிருக்காரு. அவரு பணம் தருவாரு அப்படின்னு இவர் சொன்னதாகவும் உடனடியா அவங்க வந்து காவல்துறையில ஒரு வழக்கு கொடுத்திருக்காங்க. காவல்துறையில கொடுக்கும் போதுதான், காவல்துறை விசாரணைக்கும் போதுதான் தெரியுது, இந்த கோகுலவாசனும் இவர்களோட சேர்ந்தவர்கள் தான். யார் கூட சேர்ந்தவர்? யாரு, கணபதி லால் மிளகாய்பொடி கூட தான் சேர்ந்தவர் தான். இப்ப அவரே ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வழக்குல. ஓகே, தீபன் சக்கரவர்த்தி தான் பாதிக்கப்பட்டவர். தீபன் சக்கரவர்த்தி தான் பாதிக்கப்பட்டவர். ஒரு நிறுவனத்தினோட, ஒரு பெரிய எலக்ட்ரானிக் நிறுவனத்தோட துணை மேலாளராக இருக்கார். அவர்கிட்ட புகாரை வாங்கி உடனே ஆய்வு விசாரணை செய்து உடனே பெரிய பதவியில இருக்காரு. என்னதான் ப்ரீவியஸ் அக்யூஸ்டா இருந்தாலும், ப்ரீவியஸ்ல லைவ் அக்யூஸ்ட் தான், ப்ரீவியஸ் அக்யூஸ்ட் கிடையாது, லைவ் அக்யூஸ்ட். அவருக்குன்னு ஒரு வழக்கறிஞர் டீம் இருப்பாங்க. ஆமா, அவருக்குன்னு ஒரு வழக்கறிஞர் டீம். அந்த டீம் வந்து எப்படி சார் சும்மா அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்போ ஒரு எவிடன்ஸ் வேணும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னு இவருக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருப்பாங்க. ஜிபேல அனுப்பியிருக்கலாம், அக்கௌண்ட்ல அனுப்பியிருக்கலாம், இல்ல உட்காந்து பேசின ரெக்கார்டு எடுத்திருக்கலாம், இவர் கூப்பிட்டதை பேசியிருக்கலாம், இவர் வீட்டுக்கிட்ட பேசினது, இல்ல இவர் யாரோ ஒருத்தர் சாட்சி இருக்கலாம். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காவல்துறை ஒரு சுற்றறிக்கையை வெளியிடுது. அந்த சுற்றறிக்கையில என்ன பண்றாங்கன்னா, அந்த முகலிவாக்கம் குமுதன் நகரை சேர்ந்த தீபன் சக்கரவர்த்தி அவர்கிட்ட வந்து 41 வயசு உள்ள நபர்கிட்ட வந்து கணபதி லால் என்பவர், இவங்க மொத்தமா அவங்க ஒரே ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டாங்க. இதையும் சேர்க்கல. 87,82,586 ரூபாய் தரணும். 87,82,586 அப்படின்ட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லி
திருப்பி தராமல் ஏமாற்றியதற்காகவும் அதனை பெற்றுத் தருவதாக கூறி திரு KR வெங்கடேசன் என்ற மிளகாய்பொடி அவங்களே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மிளகாய்பொடி வெங்கடேசன் தன்னை மிரட்டி ரூபாய் 1 லட்சத்தை முன்பணமாக வாங்கியதாகவும் மேலும் 12 லட்சம் கேட்டு மிரட்டியதாக கொடுத்த புகாரில் செங்குன்றம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டதில் 13/6/2025 கைது செய்யப்பட்டு பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறாங்க. பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடிக்கிறாங்க. இவர் போலீஸை சும்மா விட்டுருவாரா? இங்க வேலை பார்த்தது எல்லாம் இவர் பேசினதுக்கு உண்டான எவிடன்ஸ். இது பொய் வழக்காகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒண்ணு டிரான்சாக்ஷன் நடக்காம இவ்வளவு புள்ளி விவரம் வராது. இப்பதான் போலீஸ் தன்னுடைய வேலையை காட்டியிருக்கு. ஏன்னு கேட்டா 13ஆம் தேதி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 17ஆம் தேதி அவர் குண்டாஸ் போட்டாங்க. 13 அரெஸ்ட் பண்ணி அவரை நைட்டு தான் சிறையில் அடைச்சிருப்பாங்க. விடிஞ்சா 14, 15, 16 2 நாள் தான் இருக்கு. 3ஆம் நாள் குண்டாஸ் போடுறாங்கன்னா இங்கதான் நீ ட்விட்டர்ல பதிவு பண்ணது, எக்ஸ்தலத்துல பதிவு பண்ணது வேலை செய்யுது. காவல்துறை நினைச்சிருந்தா சரி அந்த வழக்குல அவர் உள்ள போயிட்டு பெயில் வாங்கிட்டு வரட்டும்னு நினைச்சான். நீ தான் காவல்துறை இறங்கி அடிக்கிறிய, நான் என்ன யாரு வரும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா கிட்டே போட்டோ எடுத்துட்டேன். அமித்ஷா கிட்ட என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு உடனே என்ன பண்றாங்க, 3 பேரை கைது பண்றாங்க. யார? மிளகாய்பொடி வெங்கடேசன், கணபதிலால், அதாவது கோகுலவாசன், இவங்க 3 பேரையும் கொத்தா கைது பண்ணி காவல் ஆய்வாளர் செங்குன்றம் காவல் ஆய்வாளர் தலைமையில் எடுத்துட்டு போயிட்டு இவங்க பொன்னேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டு உடனடியாக குண்டர் சட்டத்தில் இவர் மேல பதிவு பண்ணிடுறாங்க. இப்போ இவர் மேல மட்டும் தான் குண்டர் சட்டம் பதிவு பண்ணதான் தகவல் இருக்கு. கோகுலவாசன் மேலையும் கணபதிலால் மேலையும் இல்ல. அவங்க மேல இருந்தாலும் 420 இருந்தாலும், கணபதிலால் மேல நியாயமா ஒரு 420 இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் கிடையாதுல்ல. இப்போ அவர் கைது செய்து சிறையில் அடைக்கிற வரைக்கும் அவர் பாஜகவோட மாநில OBC பிரிவோட செயலாளர் தான் இருக்கிறார். கைது பண்ணி சிறையில் அடைச்ச உடனே அவர் நீக்கப்பட்டு முன்னாள் OBC தலைவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கப்பட்டாங்க. ஆனா சில பேர் பாஜக சொல்றாங்க அதெல்லாம் வெளியே வந்தோன்னா திரும்ப வந்துருவாரு அப்படின்றாங்க. திரும்பவும் பாஜக சேர்த்துக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் பாத்தீங்கன்னா அப்பகுதியில ஊடகங்களும் காவல்துறையும் இவர் மேல இருக்க ப்ரீவியஸ் கேசஸ், இவர் எப்படி குறுக்கோழியில வந்தாரு, எப்படி புஷ்பாவா வந்திருக்காரு, எப்படி வந்திருக்காரு, இன்னும் இவரோட டீப்பா பல விஷயங்கள் தெலுங்குல போய் ஆந்திரால கேட்டாதான் இவர் என்ன அளவுக்கு கிணத்துக்குள்ள போட்டு மறைச்சாரா, என்னென்ன பண்ணாருன்ற இந்த புஷ்பா டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். என்கிட்ட சொல்ல முடியாது. இவரே கூட எங்கேயாவது ஸ்கிரிப்ட் சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் கூட போயிருக்கலாம். ஒண்ணு. ஆனா லோக்கல் காங்கிரஸார்கிட்டையும் நெருக்கமாக தான் இருக்காரு. திமுகவினரிடையும் நெருக்கமாக தான் இருக்காரு. அதிமுகவினரிடையும் நெருக்கமாக தான் இருக்காரு. சின்ன கட்சி பெரிய கட்சி வழக்கறிஞர்கள் கிட்டலாம் பல நெருக்கமாக இருக்காரு. நான் ஒன்று அள்ளி போடுவார் போல இருக்கு. அதான் புஷ்பா மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ரைஸை எல்லாருக்கும் போட்டிருக்காரு. அதனால அப்பகுதியில் இன்னமும் அவர் அப்படியே நின்றுகிட்டே இருந்திருக்காரு. அவரை கைது பண்ணது பாஜகவினரிடையே ஒரு தட்டத்துல மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது. இது நம்மளுக்கு ஒரு களங்கம் போனதா நினைக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி குற்ற பின்னணி இருக்கவங்க இதுல அமைப்புல தன்னோட அமைப்புல இருந்து நீக்கிறாங்களா என்னன்றது. இதுதான் அந்த மிளகாய்பொடி வெங்கடேசனுடைய கைதிக்கு பின்னணி. அவர் எக்ஸ்தலத்துல அமித்ஷாவோட இருக்க புகைப்படத்தை போட்டதும், அதுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து பண்ணதும், இப்போ சென்னையிலேயே 10 வழக்கு இருக்கு. ஆவடி காவல் ஆணையரகத்திலேயே 10 வழக்கு இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 வழக்கு நெருக்கி அவர் மேல இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே சார், நன்றி சார். அதாவது சமீபத்தில் கைது செய்யப்பட்ட இந்த மிளகாய்பொடி வெங்கடேசனும் KR வெங்கடேசனுடைய இந்த பின்னை பற்றி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. கட்ட பஞ்சாயத்துல ஆரம்பிச்சு கட்டக்கடத்தல் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்தியிருக்காரு. அவருடைய பப்ளிசிட்டிக்காக ட்விட்டர்ல அமித்ஷாவோட எடுத்த போட்டோவை போலீஸை டாக் பண்ணதால் வந்த வினையின் காரணமாக தான் இன்னைக்கு குண்டாஸ்ல சிறையில கம்பி நிக்கிட்டு இருக்காரு. அவருடைய பின்னை பற்றி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. வரக்கூடிய நாட்களில் வேறொரு கிரைமை பத்தி விரிவா பேசலாம். நேரம் கொடுத்து பேசிய மக்கள் நன்றி.